Sixth sum பார்க்கலாம். If a1 equal to 1, a2 equal to 1 and an equal to 2n n minus 1 plus an minus 2, n lesser than or greater than or equal to 3, அதாவது n belongs to n ன்னு கொடுத்துட்டாங்க. Then find the first 6 terms of the sequence ன்னு கேட்டிருக்காங்க. a1 கொடுத்துட்டாங்க, a2 கொடுத்துட்டாங்க. nth term எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு nth termக்குரிய ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. அதுலேயே அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, n greater than 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இவ்வளோ ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் 6 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிள். ஃபர்ஸ்ட் டேர்ம் முதல் 6 டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. அதுலேயே ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, செகண்ட் டேர்மு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதோட ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்க. நம்ம தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சிக்ஸ்த்து ஃபோர் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ a1 equal to 1, a2 equal to 1. This is given one. So need to find a3, a4, a5, a6. இது மட்டும் கண்டுபிடிக்கணுமா. அப்போ nth டேர்மும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a greater than 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3யும் வரும், 3யை விட பெருசாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணலாமா. 3 அப்ளை பண்ணால் 2 into a 3 minus 1 plus a 3 minus 2ன்னு கிடைக்குமா. அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும், 2a square plus a1ன்னு கிடைக்குமா. ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, சரி a2வோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 into 1 plus 1 அப்போது 2 into 1 1 சரி 2 plus 1 என்ன 3. அப்போ 3 அவர் a3 வேல்யூ இஸ் 3 கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் n equal to 4, என்னுக்கு பதிலாக 4 ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். 2a 4 என்னுக்கு பதிலாக 4 minus 1 plus a என்னுக்கு பதிலாக 4 minus 2. அப்போ 2a 3 plus a 4 minus 2 2. இதை வந்து எப்படி எழுதலாம், a3 வேல்யூ என்னன்னு தெரியும், எனக்கு 3ன்னு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 3 plus a2 வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ plus 1. அப்போ 2 into 3 6, 6 plus 1 7. This is our a4 answer. a4 equal to 7. Next n equal to 5 apply பண்ணுறேன். ஸோ 2 into a 5 என்னுக்கு பதிலாக 5 minus 1 plus a 5 minus 2. அப்போ 5 minus 2னா என்ன 3, 5 minus 2 என்ன 4. ஸோ இதை எப்படி எழுதலாம், 2a4 plus a3 வருமா. அப்போ a4ஓட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், 7ன்னு தெரியும். அப்போ 2 into 7. இப்போ a3 வேல்யூ என்னன்னு தெரியும், 3ன்னு தெரியும். அப்போ plus 3. அப்போ 2 into 7 14, 14 plus 3 17. So our a5 value is, answer is a5 equal to 17. This is our answer. Next 6 கண்டுபிடிக்கிறேன். 6 terms கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இதான் நம்மளோட 6th term. அப்போ a6 equal to 2a n minus 1. அப்போ 6 minus 1. n value தான் 6. So 6 minus 1 plus a n minus 2. n minus 2. அப்போ 6 minus 2. n value தான் 6. அப்போ 6 minus 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 2a 6 minus 1 5, 6 minus 2 4. அப்போ a4 equal to 2 into a5ஓட வேல்யூ 17ன்னு தெரியும், a4ஓட வேல்யூ 7ன்னு தெரியும். 17 into 2 34 plus 7 41. அவர் a6 வேல்யூ இஸ் 41. இதுதான் நம்மளோட a6 வேல்யூ. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதிடணும். ஃபஸ்ட்டு a1 a2 வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 1 1. நெக்ஸ்ட்டு a3 வேல்யூ 3, a4 value 7, a5 value 17, a6 value 41. This is our final answer. Next overview பார்த்துடலாம்.